ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सस्रोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் கார்போதகசாய் விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 12 முதல் 15 வரை. அதாவது பகவான் எண்ணற்ற அவதாரங்கள் புரிகிறார். இந்த அவதாரங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல கடல் அலைகளோடு ஒப்பிடப்பட்டு, கடல்ல எவ்வளவு அலைகள் வருதுன்னு யாரால எண்ண முடியும்? கடல் கரையில உட்கார்ந்துட்டு இது எத்தனாவது அலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவு அலை வந்திருக்கு? அலைகள் ஓய்வதே இல்லை. அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன. இது எத்தனாவது அலை அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. அதே போல பகவானுடைய சக்தி எல்லையற்றது. பராச சக்தி விவிதைவ சூயதே சாபாபதி ஞான பலாக்கியாச்ச. பகவானுடைய சக்தி அச்சிந்தியா, இன்கன்சீவபிள் பொட்டன்ஸ், எல்லையற்ற சக்தி உடையவர். பகவானுடைய சக்தி எல்லையற்றது. அந்த எல்லையற்ற சக்தியுடைய பகவான் பல்வேறு அவதாரங்கள் புரிகிறார். இந்த அவதாரங்கள் எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் ஸ்கந்தம் 3ஆம் அத்தியாயத்துல, ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 3ஆம் அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்களுடைய பட்டியல் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் இருக்கு. முக்கியமான அவதாரம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 10 அவதாரம் தான். மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராமா பலராமா ராமா புத்தா கல்கி. இந்த ஒரு 10 அவதாரம் நமக்கு தெரியும். இது இல்லாம எண்ணற்ற அவதாரங்கள். அந்த அவதாரங்களை 6 வகையா பிரிச்சிருக்காங்க. பகவானுடைய அவதாரங்களை 6 கேட்டகரியா டிவைட் பண்ணிருக்காங்க. குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்தராவதாரம், புருஷாவதாரம், சத்யாவேஷ அவதாரம். பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை 6 வகைப்படுத்திருக்காங்க. குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், புருஷாவதாரம், மன்வந்தராவதாரம், சத்யாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட லீலை புரிவதற்காக ஏற்படக்கூடிய அவதாரம் லீலாவதாரம். நரசிங்க தேவர், வராக தேவர், வாமன தேவர், லீலாவதாரம். குண அவதாரம் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பதற்காக. இந்த பிரபஞ்சமே 3 குணத்துக்கு தான் இயங்கிட்டு இருக்கு. பிரகிருதி கிரியமானானி குணை கர்மானி சர்வசக. இந்த ஜட இயற்கை, மெட்டீரியல் நேச்சர், இயற்கை 3 குணத்தினால இயங்குது. அப்ப இந்த இயற்கையை 3 குணத்தினால இயங்குறதுனால படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 குணத்துக்கும் அதிபர்கள். படைப்பு தொழிலுக்கு கொஞ்சம் தீவிர குணம் தேவை. ரஜோ குணம் இருந்தாதான் படைப்பு உற்பத்தி ஆகும். தமோ குணம் இருந்து அழிவு ஏற்படுத்தணும். சாத்விகமான குணம் பராமரிக்கும். சத்வ ரஜஸ் தமஸ். அப்ப சத்துவ குணத்துக்கு அதிபராக மகாவிஷ்ணு, ரஜோ குணத்துக்கு அதிபராக பிரம்மதேவர், தமோ குணத்துக்கு அதிபராக மகாதேவன். இந்த 3 பேரும் குண அவதாரம். அப்ப ஒரு வகையில பார்த்தா பிரம்மதேவரும் மகாதேவரும் பகவானே அவதாரம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு இந்த விஞ்ஞானம் தெரியல. இந்த கிருஷ்ண தத்துவம், கிருஷ்ண விஞ்ஞானம், இறை விஞ்ஞானம் இது இன்னைக்கு தெரியாதனால யாரை வழிபடணும்,
ஏன் வழிபடணும், எதுக்காக வழிபடணும், வழிபாட்டுடைய நோக்கம் என்ன, இந்த பல்வேறு தேவர்கள் யாரு, இதுல பரமபுருஷர் யாரு அப்படிங்கிற கல்வி வந்து இன்னைக்கு ஏறக்குறைய பள்ளிக்கூடங்கள்ல, பல்கலைக்கழகங்கள்ல, கல்லூரிகள்ல இல்லாமலே போயிடுது. There is no spiritual education in schools, colleges, universities. நீங்க ஸ்கூல்ஸ்லயோ, காலேஜ்லயோ, யூனிவர்சிட்டிலயோ எங்கேயுமே இந்த சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆன்மீக அறிவியல், ஆன்மீக அறிவியல் சொல்லிக் கொடுக்காதனால இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. இதோட விளைவு என்னன்னா, ஆன்மீக அறிவியல் இன்னைக்கு கற்பிக்காதனால நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள், இந்த பகவத்கீதை, பாகவதம் இது கற்பிச்சு கொடுக்காதனால இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய குழப்பங்கள். கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் இருந்தா எப்படி இருப்பாரு, அவர் ஏன் நம்ம முன்னாடி வரல, கடவுள் உருவமா அருவமா, இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு சர்ச்சைகள் எல்லாம் இருக்கு. காரணம், இந்த கல்வி திட்டம் வந்து இன்னைக்கு பாட புஸ்தகத்துல இல்லை. இது கலியுகத்துடைய தாக்கத்தினால இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல்ஸ்ல, காலேஜ்ல, யூனிவர்சிட்டி இந்த மாதிரி எஜுகேஷன் கிடையாது. ஸோ இந்த எஜுகேஷன் இல்லாதனால நம்பிக்கையற்றவங்க, குறைந்த நம்பிக்கை உள்ளவங்க, அல்லது ஏதோ ஒரு சாஸ்திரம், சடங்கு, சடங்கு சம்பிரதாயமா வழிபாடு பண்றவங்க தான் இருக்காங்க. இங்க பெரும்பாலும் மக்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த கடவுள் நம்பிக்கையை குறைக்க வைக்கிற வேலையை தான் பண்றவங்க அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள், பேரளவான ஆன்மீகவாதிகள், பேரளவான சமுதாய போராளிங்க, பேரளவான ஆசிரியர்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், எவ்வளவு பேர் இருக்காங்க. கலியுடைய ஏஜென்ட், கலி புருஷருடைய தூதர்கள், சேவகர்கள். இவங்களுடைய நோக்கமே வந்து இன்னைக்கு பெரும்பாலும் சமுதாயத்துல அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள் வேலையை வந்து கடவுள் இல்ல, கடவுளை மறுக்கிறது. அதுவும் குறிப்பா சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசு. நம்முடைய சனாதன தர்மம், நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள், இதற்கு எதிராக பேசுவதுதான் இவங்க தொழிலாக வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த அவதாரங்களை பற்றி இன்னைக்கு மக்களுக்கு நிறையவே தெரியல. பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள். அப்போ மகாதேவர், சிவபெருமானும் பிரம்மதேவரும் கூட பகவானுடைய அவதாரம், குணாவதாரம். பகவான்றது தோன்றியவர்கள் தான். அவங்க பகவான்ல இருந்து, கிருஷ்ணர்ல இருந்து அவங்க வேறானவங்களோ, அவங்க கிருஷ்ணர் இருந்து வேறானவங்களோ அல்லது கிருஷ்ணருக்கு போட்டியாளரோ கிடையாது. இந்த கடவுள் உயர்ந்ததா, அந்த கடவுள் உயர்ந்ததா, இந்த தேவனை வழிபடணுமா, அதை யார் வழிபடுறது, நான் வழிபடுற கடவுள் தான் உயர்ந்தது, இந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. இந்த வேதங்கள்ல தெளிவா சொல்லியிருக்கு, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸ்ரீமத் பாகவதத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரனுடைய பட்டியல் கொடுத்துட்டு கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜான். இந்த கோவிந்தன் தான் ஆதி புருஷன். அப்ப இந்த ஜட உலகத்துல மிக பெரும் தேவர்களான பிரம்மதேவரும் மகாதேவரும் ஒப்புக்கொள்றாங்க, பகவான் கிருஷ்ணர் தான் ஆதி புருஷர். சோ பிரம்ம சங்கீதைங்கிற சாஸ்திரம் மூலமா, பிரம்ம சங்கீதையில பிரம்மா பிரார்த்தனை செய்யறாரு, கோவிந்தன் தான் ஆதி புருஷன், அவதான் முழுமுதற் கடவுள். ருத்ரகீதத்துல மகாதேவர் பிரார்த்தனை செய்யறாரு, அந்த கோவிந்தன் தான் முழுமுதற் கடவுள், அந்த கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். சோ இப்படி இந்த எஜுகேஷன் இல்லாதனால இன்னைக்கு மக்களுக்கு குழப்பம், நம்பிக்கையின்மை இதெல்லாம். அப்போ குணாவதாரம், சத்த ரஜஸ்தமஸ், 3 குணத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, மகேஷ். பிரம்மதேவர் ரஜகுணத்துக்கு அதிபர், மகாதேவர் தமோ குணத்துக்கு அதிபர், மகாவிஷ்ணு சாத்தியமான குணத்துக்கு அதிபர். அப்ப குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், குணாவதாரம், யுகாவதாரம். ஒரு குறிப்பிட்ட யுகத்துல அந்த யுகத்துக்கான தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக அந்த யுகாவதாரமா வருவார். யுகம் தோறும் அவதரிக்கிறார். சம்பவாமி யுகே யுகே, யுகம் தோறும் பகவான் அவதரிக்கிறார். அது யுகாவதாரம். கலியுகத்துல அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்றார். பகவான் தான் பக்தர் ரூபத்துல வந்துட்டார். துவாபர யுகத்துல கிருஷ்ண பகவான், கிருஷ்ண பலராமர் அவதரிக்கிறார். திரேதா யுகத்துல ராமச்சந்திரன், லட்சுமணமா வர. இந்த மாதிரி யுகம் தோறும் அவதரிக்கிறார். சோ குணாவதாரம், லீலாவதாரம், குணாவதாரம், யுகாவதாரம், புருஷாவதாரம். இந்த 3 புருஷர்கள் நமக்கு தெரிஞ்சதுல ஒரு விஷ்ணு தான்.
எனக்கு வந்து இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷ்ணு தான் தெரியும். மகாவிஷ்ணு பெருமாள், லட்சுமி நாராயணர் பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள், இந்த ஒரு விஷ்ணு தான் நான் கேள்விப்பட்டேன். பாகவதம் படிக்கும் போதுதான் தெரியுது இல்ல, மூணு விஷ்ணு இருக்காங்க, மூணு விஷ்ணு இருக்காங்க. காரண உதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, க்ஷீரோதக சாயி விஷ்ணு. காரண உதக சாயி, காரண கடலில் பள்ளி கொண்டிருப்பவர். எக்காரணவா ஜலே பதிதிஸ்ம யோகா நித்ரம் அனந்த ஜெகதண்ட சரோம கூபா ஆதார சக்தி மவளம் பரம் ஸ்வமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. காரண கடல் நமக்கு தெரிஞ்சதுல ஒரே கடல் தான், உப்பு கடல் இல்லையா? சென்னையில போன கடல், கடலூர்ல போன கடல், பாண்டிச்சேரியில போன கடல், அந்த பக்கம் அரபிக்கடல், இந்த பக்கம் வங்கக்கடல், இந்திய பெருங்கடல், பசிபிக் கடல், அண்டார்டிக் கடல். இதுக்கு நமக்கு தெரிஞ்சதுல ஒரே கடல் தான், ஆனா வேற வேற பேர்ல இருக்கு. இந்த ஜட உலகத்துல நாம காணக்கூடியது உப்பு கடல். இந்த உப்பு கடலுக்கு ஒரு இடத்துல ஒரு ஒரு பேரு. இந்திய பெருங்கடல், வங்கக்கடல், அப்புறம் இந்த அரபிக்கடல், பசிபிக் கடல், இது ஒரு கடல். இந்த மாதிரி எண்ணற்ற கடல்கள் இருக்கு. வேறு வேறு கிரகங்கள்ல வேறு வேறு கடல்கள் இருக்கு. கரும்புச்சாறு கடல், தயிர் கடல், நெய் கடல், தேன் கடல். இதெல்லாம் சொன்னா நம்மள பைத்தியம்னு சொல்லுவாங்க. என்ன சுவாமி கதை விடுறீங்க? தயிர் கடல் இருக்கான், அப்புறம் தேன் கடல் இருக்கான், கரும்புச்சாறே கடலா இருக்கான், நல்ல தண்ணி கடல் இருக்கான். என்ன கதை விடுறீங்க? ஏதோ சத்சங்கத்துல வந்தா ஏதோ 4 விஷயம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா கொஞ்சமா வேண்டாம் உங்களுக்கு? இதெல்லாம் எப்படி நாங்க நம்புறது? நம்பித்தான் ஆகணும். உப்பு கடலை பாக்குறோம் இல்லையா? உப்பு கடலை பாக்குறோம், கடல் தண்ணியில் உப்பு இருக்கு பாக்குறோம். நான் பார்க்காதனால அது இல்லைன்னு ஆயிடாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த சத்சங்கத்துல ஒருத்தர் கடலுக்கே போனதில்லை, கடலே பார்த்தது இல்லை. ஆனா நான் சொல்றேன் கடல் இருக்கு அப்படின்னு. இல்ல நான் நம்ப மாட்டேன். என்ன கடல் எப்படி இருக்கும்? என்ன அதுல உப்பு இருக்குன்னு சொல்றீங்க? அது எப்படி கடலுக்குள்ள உப்பு இருக்கும்? அதுதான் கிருஷ்ணாவுடைய கிரியேஷன், படைப்பு. கடல் தண்ணி வீணா போக கூடாதுன்னு உப்பு போட்டு வச்சிருக்காரு. உப்பு கடல். இதை நம்பிதான் ஆகணும். ஹாலிவுட் படத்துல கற்பனை பண்றதெல்லாம் நம்புறோம். சினிமால நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணி சொன்னா அது பின்னாடி ஓடுறோம், நம்புறோம். ஏன் சாஸ்திரத்தை நம்ப கூடாது? நான் போய் பார்க்கறதுனால இல்லைன்னு ஆயிடாது. அதுதான் பிரபுபார் வந்து இந்த கிணத்து தவளை தத்துவம் சொல்லுவார். கிணத்து தவளை, ஒரு தவளை ரொம்ப நாளா கிணத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னொரு தவளை வந்து பசிபிக் கடல்ல இருந்து வந்தது. பசிபிக் கடல்ல இருந்து வந்த தவளை வந்து கிணத்து தவளைட்டு சொல்லுது, 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. கிணத்துல இருக்கிற தவளையும் பசிபிக் கடல்ல இருந்து வந்த தவளை, 2 தவளையும் மீட் பண்றாங்க, பேசிக்கிறாங்க. அப்ப இந்த கிணத்துல இருந்த தவளை கேக்குது, ஓ தவளையே வெல்கம், நீ என் இடத்துக்கு வந்திருக்கீங்க, நான் உங்களை வரவேற்கிறேன், வெல்கம் வெல்கம், வாங்க வாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்து எங்க இருந்து வரைக்கும் நீங்க? உடனே அந்த தவளை சொல்லிட்டு, நான் பசிபிக் கடல்ல இருந்து வந்தேன். ஓ பசிபிக் கடல்ல இருந்து வரீங்களா? வெல்கம் வெல்கம். பசிபிக் கடல் எவ்வளவு பெருசு? அஜிஜோ, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது, ஏன்னா நீ கிணத்துக்குள்ள இருக்க. அந்த பசிபிக் கடலுக்கு ரொம்ப பெருசு. உடனே இந்த கிணத்தவளை என்ன பண்ணிச்சான், நல்ல காத்த உள்ள இழுத்து ஒரு ஊது ஊதி ஜம்ப் பண்ணிச்சான். ஜம்ப் பண்ணிட்டு, இவ்வளவு உயரம் இருக்குமா? நல்ல மூச்சு காற்ற உள்ள இழுத்து வயிற ஊதி ஒரு குதி குதிச்சுது. குதிச்சுட்டு, இவ்வளவு பெருசு இருக்குமா? சேச்சே, என்ன நீங்க சும்மா ஒரு ஜம்ப் பண்ணிட்டு பசிபிக் சமுத்திரமா? அச்சோ, அது எவ்வளவு பெருசு, நீங்க என்னடானா இவ்வளவு பெருசு, இது ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா, இப்ப பாருங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடி காத்த உள்ள இழுத்து நல்ல காத்த ஊதி இன்னும் ஒரு ஜம்ப் பண்ணிச்சு. கொஞ்சம் கூட உயர் குதிச்சது. இவ்வளவு பெருசு இருக்குமா? ஆட, என்னங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது எவ்வளவு பெருசு. இப்ப பாருங்க என்ன பண்ற. நல்ல காத்த உள்ள இழுத்து வயிறு ஊதி இன்னொரு குதி குதிச்சது, வயிறு வடிச்சு போயிடுது. அந்த கிணத்தவளைக்கு வயிறு வடிச்சு போய் இறந்து போயிடுது. அதனால பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இந்த கிணத்தவளை கிணத்தை விட்டு வெளியில போனதே இல்லை. இது நினைச்சிட்டு இருக்கு பசிபிக் கடல் வந்து இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். என்ன பெரிய பசிபிக் கடல், இதோட கொஞ்சம் பெருசா இருக்குமா?
இல்ல இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குமா அப்படின்னு தன் சொந்த முயற்சியில சொந்த மழுங்கி போன புத்தியை வச்சு ட்ரை பண்ணிச்சு இந்த கிணத்து தவளை. அது என்ன பண்ணிருக்கணும்? ஓ, இந்த தவளை பசிபிக் சமுத்திரத்துல வந்திருக்கு, அது பார்த்துட்டு வந்திருக்கு, அது சொல்லுது எஸ் கரெக்ட், ஆமா நான் ஒத்துக்கிறேன். இது நான் ஒரு சின்ன இடத்துல இருக்கேன், எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியாது. நான் ஒரு சின்ன இடத்துல இருக்கேன், என்னால அந்த பசிபிக் கடலை புரிஞ்சுக்க முடியாது. நீங்க அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, நான் வேணா தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அங்க போய் நான் பாக்குறேன். இதுதான் முறை. அது மாதிரி கடவுளை பற்றி நம்ம கற்பனை பண்ணிட்டே போலாம். பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம் யோ வாயோ ரதாமி மனசோர் முனி பூங்கவானா. முனி அப்படின்னா காற்றை விட வேகமா பிரயாணம் செய்யும். ஒருத்தர் உட்கார்ந்து மனக்கற்பனையில மனக்குதிரையை அவிழ்த்து விட்டு கடவுள் இப்படி இருப்பாரா, கடவுள் அப்படி இருப்பாரா, கடவுளுடைய ராஜ்யம் இப்படி இருக்குமா, கடவுளுடைய ராஜ்யம் அப்படி இருக்குமா, கடவுள் இருக்காரா, கடவுள் இல்லையா, அவர் எப்படி இருப்பாரு, எங்க இருக்காரு, எந்த ரூபத்துல இருப்பாரு, கற்பனை குதிரை அவிழ்த்து விட்டுட்டாலும் ஒரு முடிவுக்கே வர முடியாது. சோ நம்பிக்கை இல்லைனாலும் பிரச்சனை, என்னுடைய சொந்த முயற்சினால தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் பிரச்சனை, கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தாலும் பிரச்சனை முடியாது. அதுக்கு மாறாக இந்த கிணறு தவளை என்ன பண்ணிருக்கணும்? அந்த தவளைகிட்ட சரண்டர் ஆயிருக்கு. ஓ தவளையே, நீ பசிபிக் கடல்ல இருந்து வர, நீயே சொல்லு அது எப்படி இருந்ததுன்னு சொல்லு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த விஞ்ஞானிகள், பேரளவான விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், இவங்க எல்லாம் சொந்த முயற்சியில ஆராய்ச்சி பண்றாங்க. கடவுள் இருக்காரா இல்லையா, பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, இது எப்படி இயங்குது. இதுதான் கிணறு தவளை தத்துவம். சொந்த முயற்சி நான் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ நான் போய் பார்க்காதனால பசிபிக் கடல் இல்லைன்னு ஆயிடாது. அந்த மாதிரி நான் வேறு கிரகத்துல போய் பார்க்காதனால அங்க கடலே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நான் வேற கிரகத்துக்கு போனதில்லை, அதனால அங்க உயிர்வாளிகளே கிடையாது, அங்க கல்லும் மண்ணும் தான் இருக்கு, அங்க கடல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதற்கான புண்ணியங்களை செய்யும்போது அங்க போலாம். சீனே புண்ணிய நித்தியலோகம் விசந்தி. புண்ணிய காரியங்களை செய்யும் போது அந்த புண்ணிய காரியத்துடைய பலனால அவங்க வேறு கிரகத்துக்கு போலாம். இங்க எப்படி நம்ம உப்பு கடல் பாக்குறோமோ அந்த மாதிரி சுகர் கடல், சர்க்கரை கடல் பார்க்கலாம், கருப்புச்சாறு கடல் பார்க்கலாம், நெய் கடல் பார்க்கலாம், தேன் கடல் பார்க்கலாம், பால் கடலும் பார்க்கலாம். அதுக்கான செயல் ஈடுபடும் போது நாம் எந்த மாதிரி செயல்படணும்? கர்மனா தெய்வ நேத்திரேன ஜெந்தர்த்திக்கோ பத்தி. என்னுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய செயல்கள். இப்படிதான் கர்ம சங்கிலி. கர்மாங்கிற சங்கிலி தொடர் எப்படி இருக்கு? நான் செயல் செஞ்சேன் அதுக்கான பிறப்பு, நான் செயல் செய்தேன் அதற்கான பிறப்பு, நான் செயல் செய்தேன் அதற்கான பிறப்பு, புண்ணியல் செயல் செய்தால் அதற்கான பிறப்பு, பாவகாரமான செயல் செய்தால் அதற்கான பிறப்பு. இப்படி இந்த 3 குணத்தினால ஜீவராசிகள் பல்வேறு பாவகாரிகளும் புண்ணியகாரிகளாலும் செயல்வினைகளால பந்தப்படுத்தப்பட்டு நம்முடைய செயல்வினை அதனால பந்தப்பட்டது, செயல்வினை கட்டுண்ட வாழ்க்கை. இப்படிதான் நம்ம ஒரு பிறவி தோறும் ஊர்த்துவம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ரஜசா ஜெகன்ன குண வித்திச்சா அதோ கச்சந்தி தாமசா. ஊர்த்துவம்னா மேல் நோக்கி போறது. புண்ணியகாரம் செய்யக்கூடிய ஆத்மா மேல் உலகத்துக்கு போவாரு, அங்க போய் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் பார்க்கலாம். மேல் கிரகத்துக்கு போக போக ரொம்ப சூட்சமா இருக்கும். நீண்ட ஆயுள், அழகு, அறிவு, ஐஸ்வர்யம் எல்லாம் அதிகமாயிட்டு, அதுக்கு நிறைய புண்ணியகாரிகள் சாத்விகமான குணத்துல இருக்கணும், புண்ணியகாரிகள் செய்யணும். அதே சமயம் இந்த தீவிர குணத்துல இருக்கிறவங்க, முட்டாள்தனமா செயல்படுறவங்க இந்த உலகத்துல வேற வேற சரீரம் மாறி 84 லட்சம் வகையான உயிரினங்கள்ல மாறிட்டு இருக்கு. ஜலஜா நவலக்ஷாணி ஸ்தாவரா லட்சவிஞ்சதி கிருமையோ ருத்ரசங்கரா பக்ஷினாம் நவலக்ஷணம். தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்க. அறியாமை குணத்துல இருக்கிறவங்க இன்னும் இருள் நிறைந்த பிரதேசத்துக்கு போவாங்க. இருள் நிறைந்த பிரதேசம். சரி, இப்ப இதெல்லாம் எங்க இருக்கு? இருள் நிறைந்த பிரதேசம் எங்க இருக்கு? உயர்ந்த கிரகங்கள் எங்க இருக்கு? இந்த மத்திய லோகம் எங்க இருக்கு? இது பின்னாடி வரும். எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இது எங்க இருக்குன்னு பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை புரிஞ்சுட்டாதான் அதுக்கப்புறம் இது எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த புருஷ அவதாரம்,
காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் காரண உதக சாயி விஷ்ணு. காரண உதக சாயி. இந்த காரண கடல்ல பள்ளி காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற இந்த காரணோத சாயி விஷ்ணுவுக்கு ஆதிசேஷனும் இருக்க மாட்டாங்க, மகாலட்சுமியும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்தான் எல்லா காரணமும் காரணம். இவர் எப்படி இந்த காரண கடல் எங்க இருந்து வந்தது? இந்த காரண கடல் எங்க இருந்து வந்ததுன்னா அவர் உடல்ல இருந்து வரக்கூடிய வியர்வையே அப்படியே ஜலமா இருக்கு. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காரணோதக சாய் விஷ்ணுவோட உடல்ல இருந்து வர வியர்வைக்கும் நம்ம உடல்ல இருந்து வர வியர்வையும் ஒன்னா கருதக்கூடாது. அது அடுத்தது. என் உடல்ல இருந்து வரக்கூடிய வியர்வை துர்நாற்றம் அடிக்கும். என்னோட உடல்ல இருந்து வரக்கூடிய வியர்வை துர்நாற்றம் வீசும். ஏன்னா என் உடல் பௌதிகமானது. என் உடல் பௌதிகமானது. என் உடலில் வரும் வியர்வை வந்து துர்நாற்றம் வீசும். மகாவிஷ்ணு உடல் ஆன்மீகமானது. அவர் உடலிருந்து வரக்கூடிய வியர்வை வந்து ஆன்மீகமானது. அது துர்நாற்றம் வீச. அப்படி அந்த காரண உதக சாய் விஷ்ணுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய ஜலம் அப்படியே ஒரு சமுத்திரமா இருக்கு. அதுல ஒரு பள்ளி கொண்டிருக்காரு காரண உதக சாய். காரணவா ஜலே பஜதிஸ்ம யோகா யோக நித்ரா. யோக நித்ரேனா அப்படியே ஒரு கையை வந்து தலையில வச்சுட்டு அப்படியே சயனம் பண்ணிருக்காரு. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ஜெகனசருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோக தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகரம். இந்த காரணோதக சாய் விஷ்ணு அப்படியே இந்த காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்க. காரணவா ஜலே பஜதிஸ்ம யோகா. இந்த காரணோதக சாய் விஷ்ணு யாருக்கு இருந்து வந்தாங்க? இந்த காரணோதக சாய் விஷ்ணு புருஷ அவதாரம். இப்படியே நம்ம பின்னாடி போகணும். இந்த காரணோதக சாய் விஷ்ணு யாருக்கு இருந்து வந்தாங்க? இவர் மகா சங்கர்ஷன். மகா சங்கர்ஷன் யாருக்கு வந்தாங்க? பலராமன். பலராமருக்கு ஆதாரம் யாரு? கிருஷ்ணா. சோ கிருஷ்ண அஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான். கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா இருக்கிறதுனால கிருஷ்ணனுடைய முதல் விரிவங்கம் பலராமர். கிருஷ்ணர் வந்து அவதாரம் இல்லை, அவர் அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரம். கிருஷ்ண பகவான் வந்து அவதாரம் இல்லை, அவர் அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரம். அவர் 10 அவதாரத்துல ஒண்ணு இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கிருஷ்ணரையும் 10 அவதாரத்துல ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணரும் 10 அவதாரத்துல ஒண்ணு, அவர் அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரம். சோ கிருஷ்ணன்றது முதல் விரிவங்கம் பலராமர். பலராமர் மிகப்பெரிய விரிவங்கம். அவருக்கு மகா சங்கர்ஷ்ணர். இந்த மகா சங்கர்ஷ்ணர் வாசுதேவர் சங்கர்ஷர் பிரத்யும்னர் அனிருத்தர், திரும்பி வாசுதேவர் சங்கர்ஷர் பிரத்யும்னர் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு விரிவகம் ஆகிட்டே இருக்காங்க விஷ்ணு தத்துவங்கள். அதுல மகாவிஷ்ணு இவர் தான் காரண உதக சாயி. இவர் புருஷ அவதாரம். புருஷா பகவான் ஒரு நபர், கிருஷ்ணர் ஒரு நபர், விஷ்ணு ஒரு நபர். அவர் உருவமற்றவரோ அருவமானவரோ கிடையாது. கடவுள் வந்து உருவமற்றவரோ அருவமானவரோ கிடையாது. அந்த தன்மையிலையும் அவர் உணர முயற்சிக்கலாம். அது ரெண்டாவது, அது வேற டாபிக். கடவுளை அருவமாவும் உணரலாம், கடவுளுடைய அருவத்தன்மையை உணர முயற்சி பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கேன். இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல பாரத நாட்டுடைய பிரதம மந்திரி இருக்காரா? இல்ல, ஆனா இருக்காரு. எப்படிங்க? பாரத நாட்டின் பிரதம மந்திரி டெல்லியில இருக்காரு, நீங்க பெரம்பலூர்ல இருக்கீங்க. இங்க பிரதம மந்திரி இருக்காரா? இருக்காரு, ஆனா இல்ல. இது குழப்பறமா இருக்கு. சுவாமி தெளிவா சொல்லுங்க, எப்படி இருக்காரு? இல்ல, அவர் டெல்லியில இருக்காரு, அவர் ஆளுமை இங்க இருக்கு. அவருடைய ஆளுமை கீழே தான் இந்த மாவட்டம் இயங்கிருக்கு. அதே போலதான் பகவான் அவர் ஆன்மீக லோகத்தில் நித்தியமா லீலை செய்யறாரு, தன் சக்தியின் மூலமா எங்கும் வியாபிச்சிருக்காரு. இத புரியாத ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓ பிரதம மந்திரி ஒருத்தர் கிடையாது, அவர் எல்லா பக்கம் இருக்காரு, அவர் உனக்குள்ள இருக்காரு, எனக்குள்ள இருக்காரு, நானும் பிரதம மந்திரி ஆயிடுவேன். இது முட்டாள்தனம். சோ பிரதான மந்திரின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆளுமை பாரதம் முழுவதும் இருக்கு. அதே மாதிரி பகவான் அவருடைய ஆன்மீக லோகத்துல கோலோக ஏவ வசதி எல்லாத்ம போதும், அவர் கோலோக பிருந்தாவனத்துல ஆன்மீக லோகத்துல நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு, தன் சக்தியின் மூலமா எல்லா பக்கம் வியாபிச்சிருக்காரு. அவர் இல்லாத இடம் இல்லை, அவருக்கு எல்லையும் இல்லை. சோ இப்படி காரணோதசாய் விஷ்ணு புருஷ அவதாரம். இந்த காரணோதசாய் விஷ்ணு என்ன பண்றாரு? காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு.
இந்த கார்னோசாய் விஷ்ணுடைய உடல்ல இருந்து எண்ணற்ற அண்டங்கள், அண்டான்னா அந்த வீட்டுல உள்ள அண்டா குண்டா இல்ல, அண்டம்னா முட்டை வடிவில் இருக்கும். சோ கார்னோசாய் விஷ்ணு, மகாவிஷ்ணு, அவர் உடல்ல இருந்து ரோம கூபம். ரோம கூபம்னா என்ன? ரோமம்னா முடி. ரோம கூபம்னா இந்த கை இருக்கு இல்லையா, இதுல ஒரு முடி இருக்கு. இந்த ஒரு முடியை பிடிச்சு இப்படி இழுத்தா ஒரு புள்ளி வரும். இந்த கைப்பிடியை பிடிச்சு இப்படி இழுத்து பாருங்க, ஒரு டாட் வரும். இந்த டாட்ல இருந்து, இந்த புள்ளியில இருந்து எண்ணற்ற அண்டங்கள், பிரம்மாண்டங்கள் வெளியில வருது. யாரு உடல்ல இருந்து? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவாகிய காரண உதகசாயி விஷ்ணுடைய உடலின் ரோம கூபத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் வெளியில வருது. எப்படி? நம்ம பூகோளத்துல, அதாவது இது எப்படின்னா பிரம்மாண்டம். நீங்க நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம்னு பார்த்தா, நீங்க இப்ப நாம எங்க உட்கார்ந்துருக்கோம்னு யோசிச்சோம்னா, மகாவிஷ்ணு யாருன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. தகுதியும் கிடையாது, யூகிக்கவும் முடியாது. அவர் எப்படி என்னால வர்ணிக்க முடியும்? எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா அப்பேற்பட்ட எல்லையற்ற பரம புருஷோத்தமனான பகவான். இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்ன பேசிருந்தோம்? மகாவிஷ்ணு. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும், கவனமா கேட்கும், தூங்கிறாரு. இந்த மகாவிஷ்ணு இருக்காரு, அவருக்கு காரண உதகசாய் விஷ்ணுன்னு பேரு. இந்த காரண உதகசாய் விஷ்ணு தன்னுடைய உடல்ல இருந்து ஒரு பேர்வை ஜலத்திலேயே அப்படி சயனம் பண்ணியிருக்காரு. கடல், காரண கடல். அந்த காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற காரண உதகசாய் விஷ்ணுடைய ரோம கூபத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது, எண்ணற்ற பிரம்மாண்டங்கள். ஒண்ணு ரெண்டு இல்ல, கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள். கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள். இந்த நீர்க்குமிழி மாதிரி. இந்த குழந்தைகள்லாம் சர்க்கஸ்ல இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் போனா, பொருட்காட்சியில இந்த ஒரு சோப்பு முட்டை வாங்குற ஒரு டப்பா, அந்த சோப்பு முட்டை டப்பால அதை வச்சுட்டு ஊதுனா முட்டை முட்டையா போகும். நிறைய சோப்பு முட்டையா போகும். நீங்க எல்லாரும் பார்த்துப்பீங்க, சின்ன வயசுல கூட விளையாடி இருப்பீங்க சோப்பு முட்டை விளையாடு. அந்த சின்ன டப்பால எடுத்து அதை ஊதுனா நிறைய பபிள்ஸ் வரும். அது மாதிரி எவ்வளவு எண்ணற்ற பபிள்ஸ் வரும் அதுல இருந்து, அந்த சோப்பு முட்டை. அந்த மாதிரி மகாவிஷ்ணுவான காரண உதகசாய் விஷ்ணுடைய ரோமத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் வெளியில வருது. எண்ணற்ற அண்டம். ஏகார்ணவா ஜலே மஜபிஸ்மயோக நித்ரம் அனந்த ஜெகதன் அச ரோம கும்பா. நித்ரம் 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 அனந்த ஜெகதண்ட. அனந்தன எல்லையற்ற, எல்லையற்ற அண்டங்கள் அவருடைய ரோம கும்பத்திலிருந்து வெளியில வருது, முடியில இருந்து. ஆதார சக்தி மவளம் பரம் சோமூர்த்தி. அவர்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். கோவிந்தமாதி புருஷம் தவகம் பஜாமி. அந்த காரணோதக சாய் விஷ்ணுக்கும் ஆதாரமா இருக்கிற கோவிந்தனை நான் வணங்குகிறேன். சரி, இவர் என்ன பண்ணாரு? இந்த மகாவிஷ்ணு காரணோதக சாய் விஷ்ணு எண்ணற்ற அண்டம் வந்தது இல்லையா, அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளே நுழையிற. அவருடைய உடல்ல இருந்து வந்த அண்டங்கள் எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள். அந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டக்குள்ளே அவர் நுழைகிறார். அண்டாந்தரஸ்து பரமானு ஜெயாந்தரஸ்தம். இந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் காரண உதகசாய் விஷ்ணுடைய உடல் இருந்து வந்தது. அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளே ஒரு நுழையிற. அந்த அண்டத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க ஒரு கடல், அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள நுழைஞ்சு அதுக்குள்ள ஒரு கடல், அதான் கர்ப்ப கடல், கர்ப்ப ஓஷன். குழப்பற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். காரணோதசாய் விஷ்ணு எண்ணற்ற அண்டங்கள் வந்தது. அந்த ஒரு அண்டத்துக்குள்ளே ஒரு நுழைஞ்சு அங்க அந்த அண்டத்துக்குள்ள ஒரு ஓஷன், அது கர்ப்போதக ஓஷன். அப்ப ஈச் அண்ட் எவ்ரி பிரம்மாண்ட ஒன் கர்ப்போதக ஓஷன் அண்ட் ஒன் கர்ப்போதக சாய் விஷ்ணு. ஓரொரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் ஒரு கர்ப்ப கடல் உண்டு. அந்த ஓரொரு கர்ப்ப கடலையும் ஒரு கர்ப்போதசாய் விஷ்ணு இருக்கு. காரணோதசாய் விஷ்ணு ஒத்துதான். காரணோதசாய் விஷ்ணு ஒருவர், அவற்றிலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் பிரம்மாண்டங்கள் வந்தது. அந்த ஓரொரு பிரம்மாண்டத்துக்குள்ளே ஒரு நுழைஞ்சு அதுக்குள்ள ஒரு கர்ப்ப கடல். அந்த கர்ப்ப கடலுக்குள்ள கர்ப்போதகசாய் விஷ்ணுவா பள்ளி கொண்டிருக்கார். அந்த கர்ப்போதகசாய் விஷ்ணு எது மேல பள்ளி கொண்டிருக்கார்? ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கார். ஓரொரு அண்டத்துக்கும் கர்ப்போதகசாய் விஷ்ணு உண்டு, கர்ப்ப கடல் உண்டு, அங்க ஆதிசேஷன் உண்டு. அந்த ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கார் கர்ப்போதகசாய் விஷ்ணு. அந்த கர்ப்போதகசாய் விஷ்ணுடைய தாமரை பாதத்துல லட்சுமி தேவி உட்கார்ந்துருக்காங்க, அவங்க பாத சேவனை பண்ண. அப்போ காரணோதசாய் விஷ்ணுக்கும் கர்ப்போதசாய்க்கு என்ன வித்தியாசம்?
காரணோதய விஷ்ணுக்கு ஆதிசேஷன் கிடையாது, லட்சுமி கிடையாது, ஒரு அண்டங்கள்லாம் அவருக்கு தான் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளேயும் கர்ப்பக்கடல்ல கர்ப்போதய விஷ்ணுவை சயனம் பண்றாரு. அந்த கர்ப்போதய விஷ்ணு ஆதிசேஷன் மேல சயனம் பண்றாரு. பாதத்துல லட்சுமி தேவி, தாமரை பாதத்துல லட்சுமி தேவி. அந்த கர்ப்போதய விஷ்ணுடைய நாபிலிருந்து ஒரு தாமரை தண்டு, அந்த கர்ப்போதய விஷ்ணு ஓரொரு அண்டத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கர்ப்போதய விஷ்ணுடைய நாபிலிருந்து தாமரை தண்டு, அந்த தாமரை தண்டுக்குள்ள 14 லோகம். இது ஒரு பேக்கேஜ், ஒரு பேக்கேஜ், ஒரு அண்டம், ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 லோகம். அந்த 14 லோகம் கீழே 7 மேல 7. கீழே வந்து அதல சுதல விதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால. மேல பூர்வஸ்வாகா, பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம், அப் டு சத்தியலோகம் வரைக்கும் 14 லோகம். இப்ப பாருங்க, எண்ணற்ற பிரம்மாண்டம் இருக்கா? அந்த எண்ணற்ற பிரம்மாண்டத்துக்குள்ள ஓரொரு பிரம்மாண்டத்துக்குள்ளயும் காரணோதய விஷ்ணு நுழைஞ்சு கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்காரா? அந்த கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற ஒரு பேர் கர்ப்போதய விஷ்ணு ஆயிடுச்சா? இந்த கர்ப்போதய விஷ்ணு எங்க இருந்து வந்தாரு? காரணோதய விஷ்ணு இருந்து வந்தாரு. காரணோதய விஷ்ணு இருந்து எண்ணற்ற அண்டங்கள், பிரம்மாண்டங்கள், அந்த ஓரொரு பிரம்மாண்டத்துக்குள்ளே ஒரு நுழைஞ்சு கர்ப்ப கடல்ல கர்ப்போதய விஷ்ணு பள்ளி கொண்டிருக்காரு. அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளே இருக்கிற கர்ப்போதய விஷ்ணுடைய நாபில தாமரை தண்டு, அந்த தாமரை தண்டுக்குள்ள 14 லோகம். அந்த 14 லோகத்துக்குள்ள ஒண்ணு பூலோகம். அந்த பூலோகத்துல ஒரு பகுதி வந்து பாரதம், அந்த பாரதத்துல ஒரு பகுதி வந்து தக்ஷின் பாரதம், தென்னிந்தியா. அந்த தென்னிந்தியால ஒரு பகுதி வந்து தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுல ஒரு சின்ன மூலையில பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். அந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன மூலை செஞ்சேரின்னு ஒரு கிராமம். அங்க ஒரு சின்ன நிலத்துல நான் இஸ்கான் கோயில உட்கார்ந்துட்டு மகாவிஷ்ணு பத்தி பேசுவேன். எப்படி புரிச்சுக்கணும்? இந்த சிறு மூளையை வைத்துக் கொண்டு பகவானை புரிச்சுக்க முடியாது. இந்த மாதிரி எண்ணற்ற அண்ட சராசரங்களை வானத்தில் மறை போட்டிருக்காரு விண்வெளியில. இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி பண்ணி திகச்சு பாருங்கள் எப்படி நடக்குது, எப்படி இந்த விண்வெளி இயங்குது, எப்படி இந்த கோள்கள் அதன் பாதையில சொல்லலுது, யார் இதை கண்ட்ரோல் பண்றா? ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்க சாஸ்திரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, இதெல்லாம் பகவானுடைய மேற்பார்வையில் இயங்குது. மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சராச்சரம். பகவான் கடைக்கண் பார்வை, அவர் கண் அசைச்சா அவ்வளவுதான். பகவான் கண் அசைச்சா பிரபஞ்சம் இயக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணுவாரு, சுவிட்ச் ஆஃப் பண்ணுவார். அவருடைய கண்ட்ரோல் சுவிட்ச் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த கார்போதய விஷ்ணு கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு இல்லையா? அவருடைய நாபில இருந்து 14 லோகம். அந்த 14 லோகத்துல மேல பிரம்மலோகம். அந்த தாமரை மேல பிரம்மா உட்கார்ந்து இருக்க. அதனால பிரம்மாவுக்கு ஸ்வயம்பூன்னு பேர். ஸ்வயம்பூ அல்லது ஆத்மபூ. பிரம்மாவுக்கு அப்பா அம்மா தாயுமானவர் பகவான் தான். தாயுமானவர் தந்தையானவர் பகவான் விஷ்ணு தான். அவருக்கு எல்லாமே. கார்போதய விஷ்ணு தான் பிரம்மாவுடைய அப்பா அம்மா எல்லாம். இப்போ நாம இந்த உலகத்துல பிறக்குனா எனக்கு ஒரு ஆண் பெண்ணுடைய தொடர்பு வேணும். இப்ப நான் இந்த உலகத்துல பிறக்கணும்னா ஒரு ஆண் பெண் 2 பேரும், ஒரு ஆணுடைய சக்தி ஒரு பெண்ணுடைய கருவுல செலுத்தப்பட்டு அந்த கரு உற்பத்தியா எனக்கு ஒரு உடம்பு கிடைச்சிருக்கு. இப்படிதான் இந்த உலகத்துல உயிர் வாழ்கள் தோன்றாங்க. சில உயிரினங்கள் விதையில இருந்து தோன்றுது, தாவரங்கள்லாம் விதையில இருந்து வருது. சில உயிரினங்கள் முட்டையில இருந்து வருது, முட்டையில கருத்தரிச்சு அதுல இருந்து உயிரினங்கள் வருது. சில உயிரினங்கள் வந்து கருவுல இருந்து வருது. ஆனா பிரம்மா இந்த ப்ராசஸ்லயே கிடையாது. பிரம்மா முட்டைக்குள்ள இருந்து வரல, பிரம்மா கருவுல இருந்து வரல, பிரம்மா விதையில இருந்து வரல. அவர் டைரக்டா மகாவிஷ்ணு இருந்து வந்தார். அதான் ஸ்வயம்பு, ஸ்வயமா தோன்றினார் பகவான். அதனால பிரம்மாவுக்கு ஸ்வயம்பு அல்லது ஆத்மபூன்னு பேர். அப்ப பகவானுக்கு தாய், பிரம்மாவுக்கு தாய் தந்தை 2மே மகாவிஷ்ணு, கார்போதய விஷ்ணு தான். பாருங்க, பகவான் வந்து பிரம்மாவை உற்பத்தி பண்ணு முடிவு பண்ணா. பகவான் வந்து பிரம்மாவை உற்பத்தி பண்ணு முடிவு பண்ணிட்டா அவருக்கு லட்சுமியோட தயவு கூட தேவையில்லை, யாருடைய தயவும் தேவையில்லை. தன் சொந்த சக்தினாலே உற்பத்தி பண்ணுவேன். அதுதான். அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்ணாரு? பிரம்மா வந்து 2வது கிரியேஷன் பண்றது, செகண்டரி கிரியேஷன். ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆல்ரெடி கிரியேட்டட் பை மகாவிஷ்ணு. முதலாவது பிரபஞ்ச படைப்பை
மகாவிஷ்ணு பட்டர் எண்ணற்ற அண்டங்கள் உற்பத்தி ஆச்சு. அந்த ஒரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்சு 7 14 லோகம். இப்போ இரண்டாம் படைப்பை பிரம்மா செய்கிறாரு. அதுக்கான அறிவும் பகவான் தான் கொடுக்கிறார். தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே புகந்திய சூரேக. பிரம்மாவுடைய இதயத்தில் இருந்து கொண்டே படைப்புக்கான அறிவு பகவான் கொடுக்கிறார். ஏன்னா அது நம்ம பின்னாடி படிப்போம். பிரம்மாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்கு, நான் எங்க இருந்து வந்திருக்கேன், எங்க உட்கார்ந்துருக்கேன், என்ன செய்யணும், ஒரே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. இப்ப நம்மளை கொண்டு போய் ராத்திரி நேரம் கண்ணை கட்டி ஒரு நடு காட்டுல இறக்கி விட்டாங்க. நான் எந்த திசையில வந்தேன், எங்க போகணும், என்ன செய்யணும், ஒரே குழப்பமா இருக்கு. அந்த மாதிரிதான் பிரம்மாவுக்கு இருக்கு. இப்போ பிரம்மா முயற்சி பண்றாரு, நான் யாரு, நான் எங்க இருந்து வந்திருக்கேன், நான் என்ன செய்யணும். அப்போ பிரம்மாவுக்கு ஒரு சப்தம் மட்டும் கேக்குது, தப்பா 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 தப்பா. நம்ம ஹிருதயம் இருக்கு இல்லையா, இதயத்துல ஒரு சவுண்ட் கேட்கும், தப் 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 தப். அது லேப்டாப் இல்ல, அது மாத்திட்டாங்க. லேப்டாப் நோ லேப்டாப், லேப்டாப் கிடையாது, லேப்டாப் கிடையாது. தப் 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 மீன்ஸ் இதுதான். இந்த தபாங்கிற வார்த்தை தான் பிரபஞ்சத்துடைய முதல் சப்தம், தபா. நம்ம இதயம் வந்து தபா தபான்னு தான் துடிக்குது, லேப்டாப் லபா டபான்லாம் துடிக்கல. சோ தப வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் இறைவனை உணர முடியும். சோ தப வாழ்க்கை. சோ பிரம்மா என்ன பண்ணாரு, இந்த தபாகிற சவுண்டு கேட்ட உடனே அவர் தபம் செய்ய ஆரம்பிச்சார். அப்போ பிரம்மாவுடைய பக்தி தொண்டுல திருப்தி அடைஞ்சு பகவான் தன்னுடைய முழு ரகசியத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு, அவர் எப்படி தோன்றினார், எப்படி பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கிறாரு, எப்படி பல்வேறு லீலைகள் செய்யறாரு, அனைத்தையும் பிரம்மா காமிச்சு கொடுத்தார். அதனால இந்த கிரியேஷன், இந்த படைப்பு, பகவானுடைய லீலைகள், அவதாரங்கள், அவதாரங்கள், செயல்கள், இதெல்லாம் வந்து சொந்த முயற்சினாலேயோ இல்ல பௌதிக அறிவை கொண்டோ, சொந்த ஆராய்ச்சினாலேயோ இல்ல மனக்கற்பனையாலேயோ இல்ல வரட்டு தத்துவத்தினாலேயோ பிடிவாதத்தினாலேயோ தெரிஞ்சுக்க முடியாது. பக்தியாமா அபிஜானாதியாவான் யஷ்டாஸ்மி தத்புதக. பக்தி தோண்டால மட்டும்தான் கிருஷ்ணனை உள்ளவாறு தெரிஞ்சுக்கணும். சோ பாகவதம் வந்து சயின்ஸ். ஆக்சுவலி பாகவதம் ஒரு விஞ்ஞானம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய விஞ்ஞானம். பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, பகவான் எப்படி பல்வேறு விஸ்தாரம் பண்ணிக்கிறாரு. குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், புருஷாவதாரம், தென் மன்வந்திர அவதாரம். ஓரொரு யுகத்திலும் மனுக்கள், பல்வேறு மனுக்கள் தோன்றாங்க. 14 மனுக்கள். பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுதுல 14 மனுக்கள் 71 முறை மாறுறாங்க. சாய்பூ மனு, வைவஸ்வத மனு, சக்ஷுஷ மனு, ரக்ஷசாவணி, இந்திரசாவணி, ருத்ரசாவணி, மேருசாவணி, இந்த மாதிரி 14 மனுக்கள். இந்த மன்வந்திர அவதாரம் பகவானால் அனுப்பப்பட்ட, பகவானால் தோற்றுவிக்கப்பட்ட மனுக்கள். பகவானுடைய மனு அவதாரம், மன்வந்திர அவதாரம். சத்தியாவேஷ அவதாரம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு ஜீவாத்மாவுக்கு சக்தி அளிக்கப்படும் போது அது சத்தியாவேஷ அவதாரம், சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். பரசுராமர், நாரதர், 4 குமாரர்கள், வியாசதேவர், இவங்கெல்லாம் சத்தியாவேஷ அவதாரம். இது இல்லாம எண்ணற்ற அவதாரங்கள். கபில தேவர் தேவகுதியின் புதல்வர், அம்ச அவதாரம், ரிஷபதேவ அவதாரம், பிருத்து மகாராஜோட அவதாரம், இந்த மாதிரி பல்வேறு சத்தியாவேஷ அவதாரம். சோ இப்படி இது ஒரு சயின்ஸ். ஆக்சுவலி பாகவதம் ஒரு விஞ்ஞானம். அதனாலதான் பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, இந்த விஞ்ஞானத்தை 5 வயசுல இருந்து படிக்கணுங்கிற. கௌமாரம் ஆக்கிறதே பிரஜா தர்மான் பாகவதாய துர்லபமான ஜென்மம். இந்த மனித வாழ்க்கை கிடைத்தற்கு அரிது, அரிது அரிது, மாடுகளாய் பிறத்தல் அரிது, துர்லபமான ஜென்மம். அது இந்த மனித வாழ்க்கையில இந்த பாகவத விஞ்ஞானத்தை 5 வயசுல இருந்தே படிக்கணும். துரதிருஷ்டவசமா இன்னைக்கு யாருக்கு கிடைக்குது? துரதிருஷ்டவசமா இன்னைக்கு பெரும்பாலான குழந்தைங்க இதை படிக்கிறதே இல்லை. பக்தர்கள் வீட்டுல பிறந்த குழந்தைகள் தான் பாக்கியம். பக்தர் வீட்டுல பிறந்த குழந்தைங்க, சத்சங்கத்துக்கு வரக்கூடிய குழந்தைங்க, பக்தர் சங்கத்துல வந்து கேட்கக்கூடிய குழந்தைகள் பாக்கியம். பிரபுபாடைய கருணையால் இந்த பாகவதம் சயின்ஸ். இது கிருஷ்ணர்கிட்டே தோன்றியது. கிருஷ்ணரா பாகவதம் கிருஷ்ணர் வேற வேற இல்லை. கிருஷ்ணா வந்து பாகவத ரூபத்துல இருக்காரு கலியுகத்துல. பாகவதம் வந்து கிருஷ்ணாவுடைய சப்த பிரம்மம், சவுண்ட் இன்கார்னேஷன், லிட்டரரி இன்கார்னேஷன், இலக்கிய அவதாரம். பாகவத ரூபத்துல கிருஷ்ணர் இருக்காரு. ஆனா கலியுகத்துல பாகவதம் படிச்சா கிருஷ்ணரோட அசோசியேட் பண்றதா இருக்கும், கிருஷ்ணரோட சங்கம் கொள்றதா இருக்கும். கலியுகத்துல யாரு பாகவதம் படிக்கிறாங்களோ
யார் பாகவதம் கேட்கிறாங்களோ அவங்க கிருஷ்ணரோடு சங்கம் பண்றாங்க, கிருஷ்ணரோடு சம்மந்தப்படுறாங்க. அதனால இந்த பாகவதம் ஒரு காலத்துல தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் மத்தியில தான் பேசப்பட்டது. மாபெரும் தேவர்கள், மகா ரிஷிகள், இவங்க மத்தியில பேசப்பட்டது. பாருங்க, பாகவதம் பேசும்போது யாரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாகவதம் சொல்லும் போது யார் இருக்கா? எல்லா ரிஷிகள், முனிவர்கள், பிராமணர்கள். வர்ஷித் மகாராஜா கூட சத்திரியர் தான் ராஜ்யத்தை விட்டுட்டு போயிட்டாரு. ராஜ்யத்தை விட்டுட்டு ஒரே ஒரு கௌப்பி நம்ம கோமணம் மட்டும் தான் கட்டியிருக்காரு. சுகதேவ் கோசாமி ஆடையை போடாம உட்கார்ந்துருக்காரு. அவர் திகம்பரா, திக்குகளை தான் ஆடையா போட்டிருக்காரு. அதுக்கு சபையில் இருக்கிறவங்க எல்லாம் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், முனிவர்கள், பிராமணர்கள், பிராமணிலே உயர்ந்தவர்கள், தேவரிஷிகள், மகாரிஷி, தேவரிஷி, எல்லா ரிஷிமார்களும் இருக்காங்க. இந்த மாதிரிதான் பாகவதர்கள் மத்தியில் தான் பேசப்பட்டது. ஆனா பிரபுபாதுடைய கருணையால இன்னைக்கு பாகவதம் நாமளும் படிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு, பேசுற பாக்கியம் கிடைச்சிருக்கு, கேட்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. பெண்கள், குழந்தைங்க எல்லாருக்கும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. எல்லாரும், நாட் ஒன்லி இன் இந்தியா, உலகம் முழுவதும் இன்னைக்கு பாகவதம் பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு உலகம் முழுவதும் இன்னைக்கு பாகவதம் படிக்கிறது. சயின்ஸ். எந்த கல்வியை நம்ம கைவிட்டுட்டோமோ, எந்த கல்வி திட்டத்தை நம்ம கைவிட்டுட்டோமோ, எந்த கல்வி திட்டம் இன்னைக்கு கொடுக்கப்படுவதில்லையோ, அது பிரபுபார் உலகம் முழுவதும் போய் சேர்த்தார். இன்னைக்கு பிரபுபாடைய கருணையால அமெரிக்கா, ஐரோப்பியா, ரஷ்யா, ஜெர்மன் எல்லா நாடுகளையும், எல்லா மொழிகளையும் பாகவதம். பிரபுபார் சொன்னாரு, நான் அமெரிக்கா போல, பாகவதம் தான் அமெரிக்கா போயிருக்கு, பாகவதம் தான் எனக்கு கூட்டின்னு போச்சு. பிரபுபார் அமெரிக்கா கொண்டு போனது பாகவதம். பாகவதம் செட்டு ஒரு பெட்டியில, கையில பைசால அவங்களுக்கு பாகவதம் மட்டும்தான் அவர் கூட. அவர் கூட இருந்தது அவர் குருவோடைய கட்டளை, பாகவத புஸ்தகம். இந்த 2 மட்டும்தான். இந்த பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்றதுதான் பிரபுபாதர் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ண. இன்னைக்கு பிரபுபாட கருணையால நம்ம பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள், குண அவதாரம், புருஷ அவதாரம் இவ்வளவும் தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு பெரிய சயின்ஸ் இது. பாகவதத்துல என்ன சொல்லி வெறுமனே இந்த 3 அவதார புருஷ அவதாரம், கார்மோதசாய் விஷ்ணு, கார்மோதசாய் விஷ்ணு, ஷீரோதகசாய் விஷ்ணு. ஷீரோதசாய் விஷ்ணு எங்கிருந்து வந்தாரு? இந்த பிரம்மா உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கும் போது பகவானே ஓரொரு உயிர்வாளி இதயத்திலையும் பரமாத்மா உட்கார்ந்துருக்காரு. அவர் தான் ஷீரோதசாய் விஷ்ணு, பரமாத்மா. சோ யார் ஒருத்தர் இந்த 3 விஷ்ணுவை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களோ, இந்த மாதிரி பகவான் 3 விஷ்ணுவா விஸ்தாரம் பண்றாரு. அவரு காரண கடல்ல கார்ணோதசாய் விஷ்ணுவா பள்ளி கொண்டிருக்காரு. கர்ப்ப கடல்ல கர்ப்போதசாய் விஷ்ணுவா இருக்காரு. அவற்று தான் எண்ணற்ற பிரபஞ்சங்கள், சாரி, காரண கடல்ல கார்ணோதசாய் விஷ்ணுவா பள்ளி கொண்டிருக்காரு. அவற்று தான் எண்ணற்ற அண்டங்கள் வந்தது. அப்புறம் அவர் ஒரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அதுக்குள்ள கர்ப்ப கடல்ல கர்ப்போதசாய் விஷ்ணுவா பள்ளி கொண்டிருக்கு. அவற்று தான் பிரம்மா தோன்றினாரு. அதுக்கப்புறம் பிரம்மா உயிர்வாளிகளை சிருஷ்டிப்பு பண்ணாரு. அந்த ஒரு உயிர்வாளி இதயத்துக்குள்ளேயும் பகவான் பரமாத்மா ஷீரோதசாய் விஷ்ணு உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கிட்டாலோ, இல்ல சுவாமி எனக்கு அதெல்லாம் புரியல, அந்த 3 பேர் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, கர்ப்போதசாய் விஷ்ணு, கார்ணோதசாய் விஷ்ணு, ஷீரோதசாய் விஷ்ணு, இந்த பேர் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த பேரை மட்டுமே ஞாபகம் வச்சிருந்தாலும் மறுபிறப்பு கிடையாது. மீண்டும் இந்த உலகத்துல பிறக்க வேண்டியது. ஏன்னா கிருஷ்ணனுடைய செயல்கள் எல்லாம் திவ்யம். ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக தியக்த்வா தேகம் புனர் ஜென்ம நெய்தி மாவேதி சோற்றம். யாருக்கு கிருஷ்ணனுடைய பிறப்பு, அவரது செயல்கள், அவரது லீலைகள், அவருடைய படைத்து சிருஷ்டிப்பு லீலா, அவருடைய பல்வேறு அவதாரங்களை பத்தி கேட்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, மீண்டும் இந்த ஜட உலகத்துல பிறக்கிறது பகவான்கிட்ட போயிடுவாங்க. அதனால அட்லீஸ்ட் இந்த 3 புருஷாவதாரத்து பேர் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வகுப்பை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது, பாகவதம் திரும்ப திரும்ப படிக்கும் போது இந்த 3 புருஷாவோட ஆக்டிவிட்டிஸ் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமான. சோ இப்படி இங்க கிருஷ்ணருடைய விஞ்ஞானம், சயின்ஸ், கிருஷ்ணரை பற்றி விஞ்ஞானம் கற்றுக் கொடுக்குது பாகவதம். இது எதுக்காக இவ்வளவு டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி பகவானுடைய அச்சிந்திய சக்தி. பாருங்க, கிருஷ்ணர் என்னென்ன அற்புதம் பண்றாரு, அவர் தன்னை பல விதத்துல விஸ்தாரம் பண்ணிக்கிறாரு, அவருக்கு எண்ணற்ற பிரபஞ்சங்கள் தோன்றுது, அதுக்கு கொலையிறாரு. இதெல்லாம் கேட்கும் போது கிருஷ்ணர் மேல நமக்கு அதீதமான அன்பு, பக்தி அதிகரிக்கும், நம்பிக்கை உறுதியாகும். ஏன் இன்னைக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, இன்னைக்கு மக்களுக்கு பெரும்பாலும் ஏன் நம்பிக்கை குறைஞ்சிட்டே போகுது? இதெல்லாம் கேட்கறதே. இந்த பகவானுடைய தெய்வீகமான செயல்கள், அவருடைய சிருஷ்டிப்பு லீலை, இதெல்லாம் கேட்காதனால அவருக்கு நம்பிக்கை இல்லை, கேட்கல. சோ இதை தொடர்ந்து கேட்கும் போது நமக்கு கிருஷ்ணன் நம்பிக்கை ஏற்படும். அது நம்பிக்கை உறுதியா மாறும், அது பக்தியா மாறி அது திரளாத மனதோடு பகவானை நிறுத்தும்.
அந்த பகவானை நம்ம இதயத்தில் நிறுத்தும் போது நாம மீண்டும் இந்த ஜனவரத்தில் பிறக்கணும். சோ பகவான் இந்த இதயத்தில் நிறுத்தணும்னா நான் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை ஜபம் செய்து இந்த நாமத்தை ஜபிக்கும் போது கிருஷ்ணனுடைய அமானுஷ்யமான லீலைகள், அவரது செயல்கள், என்ன விந்தை, என்ன ஆச்சரியம்! இந்த மனித மூளையால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயமா இதெல்லாம்? இந்த மனித மூளையால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயமா இது? கார்போவசாய விஷ்ணு எப்படி செயல்படுறாரு, கர்ப்பவசாய விஷ்ணு எப்படி இருக்காரு, சிறுவசாய விஷ்ணு எப்படி செயல்படுறாரு? இது மனித மூளை வைத்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இது பக்தியினால புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம். பக்தி இருந்தா மட்டும்தான் கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துவார். பக்தர் அல்லாதும் கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். சோ இங்க 12ஆம் ஸ்லோகத்துல பொருளுடைய ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. முட்டாள் ஜீவராசிகள் சில தற்காலிகமான நன்மைகளுக்காக மிகவும் உற்சாகத்துடன் செயல்படுகின்றனர். தன் குழந்தைகளுக்காக அதிக சொத்துக்களை விட்டு செல்ல முடிந்தவன் தன்னை மிகவும் கெட்டிக்காரன் என்று நினைக்கிறான். இந்த தற்காலிகமான நன்மை அடைவதற்காக பெரும் பாவங்களை அவன் சம்பாதித்துக் கொள்கிறான். இத்தகைய செயல்களை அவனை நிரந்தரமாக பௌதிக பந்தத்தில் சிக்க வைத்து விடும் என்பதை அவன் அறியவில்லை. இப்படிதான் ஜட உலகம். தன்னை மறந்து போய் நான் இந்த உடல்ல ஆத்மாங்கிறது மறந்து போய் ஆத்ம தத்துவம், நான் இந்த உடல்ல ஆத்மாங்கிறத மறந்து போய் பௌதிகத்துல செயல்படக்கூடிய ஜீவாத்மா வந்து என் குடும்பம், என் சமுதாயம், என் மதம், என் இனம், என் மொழி அப்படின்னு பல விதங்களை சண்டை போட்டு அவன் வாழ்க்கை வீணாக்கி கலங்கப்பட்ட இந்த மனநிலையாலும் பாவ செயல்களாலும் ஜீவராசிகளின் மொத்த சேர்க்கையானது நீல நிறமாக இருப்பது போல காணப்பட்டது. பலன் கருதும் செயலுக்குரிய இத்தகைய தூண்டுதல்கள் காலம் எனப்படும் பகவானின் புறசக்தியினால் சாத்தியமாக்கக்கூடிய எல்லா பியூஸ் ஆஃப் டைம். ஸோ ஜீவாத்மா ஒவ்வொருத்தரும் அவங்க கர்ம வினைக்கு தகுந்தாற் போல இந்த பூமியில பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, சக்கரம் சுரண்டிக்கிட்டே இருக்கு. சோ இந்த இறப்பு சுழற்சியிலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா மீண்டும் இந்த ஜட உலகத்துல பிறக்கக்கூடாது, மீண்டும் இங்க துக்கப்படக்கூடாது அப்படின்னா மீண்டும் பிறவா நிலை அடையணும்னா இங்க பாகவத வர்ணனைகளை நம்ம அடிக்கடி கேட்கணும், பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும், பாகவதம் படிக்கணும், பகவான் நாமத்தை வச்சிருக்கணும். இல்ல நான் மீண்டும் பிறக்க ஆசைப்படுறேன்னா நீங்க கவனிச்சு பாத்துக்கோங்க. இப்பதான் மார்ச் மாசமே இன்னும் முடியல, வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இனி வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெரும்பாலான ஊர்கள்ல 365 நாள்ல 360 நாள் வெயிலா இருக்கு. வெயில் ரொம்ப ரொம்ப வெயில், மண்டைய குளத்தாலும் வெயில். அப்போ இந்த வெயில் கொடுமை நம்மளால தாங்க முடியுமா? மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்தா இந்த வெயில் குறையுமா கூடுமாங்கிறத பார்த்து. அதனால இந்த ஜட உலகத்துல உடலால வரக்கூடிய துன்பங்கள், மனதால வரக்கூடிய துன்பங்கள், இயற்கையினால வரக்கூடிய துன்பங்கள், இதையெல்லாம் நம்மளால பொறுத்துக்க முடியுமா, சகிச்சுக்க முடியுமா? கட்டாய முடியாது. இந்த 3 வகையான துன்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கு, அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த 3 வகையான துன்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் ஜட உலகத்தை விட்டு போயிடும். இந்த ஜட உலகத்தை விட்டு விடுபடணும்னு சொன்னா நான் வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும். அது நாம ஜபத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜபத்தை கொடுக்கறதுக்காகவும் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம ஓரொரு கிராமத்தின் நகரத்திலும் என் நாம ஜபிக்கப்படணும்னு சொல்லி இந்த நாம ஜபத்தையும் பாகவத தர்மத்தையும் கொண்டு வந்தார் பகவான் சைத்தன்யர். பகவான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த பாகவத கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பாகவத கல்வி எல்லாரும் கிடைக்கணும், நாம ஜபம் செய்யணும். இந்த ரெண்டையும் சைத்தன்ய மகாபிரபு பிரச்சாரம் செய்தார். சைத்தன்ய மகாபுடைய சேனாதிபதி பக்தராக சில பிரபுபாதர் மகாபுருடைய போதனைகளை வந்து உலகெல்லாம் பிரச்சாரம் பண்ணார். இதே பாகவத தர்மம், ஹரே கிருஷ்ணா மகாபுரு ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பாகவதம் படிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு, கேட்கறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு, புரோபாடி விளக்கம் இருக்கு, பக்தர் சங்கம் இருக்கு, நாம ஜபம் இருக்கு. இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டா நம்மோட பாக்கியசாலி யாரும் கிடையாது. நம்ம மீண்டும் இந்த ஜனகுலத்துல பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி